தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் தென்காசி மாவட்டத்தில் இன்றும் நாளையும் எழுச்சி உரையாற்றுகிறார் எங்கள் பாசமிகு மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள். அனைத்து மக்களும் அலைகடல் என திரண்டுவாரு. ஆனந்தன் ஐயாசாமி, பாஜக தென்காசி மாவட்ட தலைவர். முதல்வர் ஐயாவுக்கு வணக்கம். என் பேர் நித்யானந்தன். நான் திருச்சி மாவட்டம் சிறுகனூர் அருகே உள்ள எம்ஆர் பாளையத்திலிருந்து பேசுகிறேங்க ஐயா. எங்கள் அப்பா பேர் சண்முக சுந்தரம். எங்கள் அப்பா கடந்த 2023 வெட்டி படுகொலை செஞ்சிட்டாங்க. எங்கள் அப்பா யாருன்னு சொன்னால், எங்கள் அப்பா தமிழ்நாடு விவசாயி சங்கங்களின் கூட்டு இயக்கத்தின் மாநில செயலாளர். இதை இல்லாமல் பஞ்சமி நில மீட்பு இயக்கத்தின் மாநில பொறுப்பில் இருந்தாருங்கய்யா. அப்படி இருக்கும்போது எங்கள் அப்பா எம்ஆர் பாளையம் பகுதியில் இருக்க ஒரு 90 ஏக்கர் பஞ்சமி நிலத்தை தொடர்ந்து எங்கள் அப்பா பாதுகாத்து வந்தாருங்க. அப்படி இருக்கும்போது ஒரு 90 ஏக்கரை தொடர்ந்து ஒரு சில மோசடி கும்பல் ஆக்கிரமிப்பு செய்கிறாங்க. அந்த ஆக்கிரமிப்பு செய்கிறது எங்கள் அப்பா எதிர்த்து பொதுநல வழக்கு போட்டு நிலத்தை மீட்கிறாருங்க. மீட்டு அரசு கையிலே ஒப்படைக்கிறாருங்க. இது மாதிரி சம்பவம் நடக்குதுன்னு சொல்லி அரசுக்கு தெரியப்படுத்தி பாதுகாத்து வைக்கிறாங்க. அப்படி பாதுகாத்து வைக்கும்போது இவர் எங்கள் அப்பா இந்த ஆக்கிரமிப்பு கும்பல் தொடர்ந்து அச்சுறுத்தல் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படி அச்சுறுத்தல் செய்யும்போது 2023 எங்கள் அப்பா வெட்டி படுகொலை செஞ்சிடறாங்க. வீடு பூண்டு எங்கள் அப்பா சரமாரியாக வெட்டி படுகொலை செஞ்சிடறாங்க. படுகொலை செஞ்சதில் பார்த்திங்கன்னா குற்றவாளிகளான சனமங்கலம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அறிவழகனையும் பால்ராஜி, கார்த்திகேயன், வசந்தகுமார், சண்முகவேல், இளவரசன் ஆகிய 6 பேரையும் கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி சிறையில் அடைச்சிட்றாங்க. சிறையில் அடைச்சதுக்கப்புறம் இது பஞ்சமி நிலத்துக்காக எங்கள் அப்பா வெட்டி படுகொலை செஞ்சனால இது எங்கள் அப்பா ஆல்ரெடி எங்கள் அப்பா இந்த பிரச்சனைகளை சம்மந்தமாக எங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்காருங்க. அப்படி அதனால் மேலும் சில குற்றவாளிகள் இருக்காங்கிறதுனால நான் ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் போடுறேங்க. கேஸ் போட்டு இதில் மறு விசாரணை செஞ்சு மேலும் சில குற்றவாளிகளை சேர்க்க சொல்லி இதில் விசாரணை செஞ்சு உரிய குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க சொல்லி ஹைகோர்ட்டில் நான் ஒரு கேஸ் ஒன்று போடுறேங்க. இந்த கேஸ் போடுறதுனால இந்த மேல் சில குற்றவாளிகள் தெரிஞ்சுக்கிட்டு என்னை இந்த கேஸை ஹைகோர்ட்டில் போட்டிருக்க கேஸை வாபஸ் வாங்க சொல்லி என்னை இந்த எங்கள் அப்பாவோட முக்கிய குற்றவாளியான 4வது குற்றவாளியான சண்முகவேல் என்னை வெட்டுறதுக்கு வீடு பூந்து வெட்டுறதுக்கு வராங்க. வீடு பூந்து நான் இப்போ வீட்டில் தங்கி இருக்கும்போது என்னை வீடு பூந்து வீச்சருவாலோட பட்டாக்கத்தோடு வந்துட்டாங்க. என்னை வெட்டுறதுக்கு முயற்சி எடுத்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தோன்னா நான் உடனே அது தெரிஞ்ச கடுமையான வார்த்தையில் எடுத்துட்டாங்க. நான் உடனே என் வீட்டை பூட்டிக்கிட்டேங்க. உள்ளே டாப்பால் போட்டுவிட்டு நான் உடனே போலீஸுக்கு ஃபோன் அடிக்கிறேங்க. போலீஸ் ஃபோன் அடித்தோன்னா உடனே போலீஸும் ஒரு அடுத்த ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுறாங்க. வந்தோடனே போலீஸ் வரதை பார்த்துட்டு அவன் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓட ஆரம்பிக்கும் போது ஆனால் என்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க, என்றைக்கா இருந்தாலும் உன்னை வெட்டாமல் விட மாட்டேன். நான் அப்படியே நான் இல்லை ஜெயிலில் இருந்தாலும் உன்னை வேற ஆளை வச்சு நான் எப்படியா இருந்தாலும் வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் போலீஸை பார்த்தோன்னா ஓட ஆரம்பிச்சிடறாங்க. ஓட ஆரம்பிச்சிட்டோன்னா இது சம்மந்தமாக நான் சிறுகனூர் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா இவனுக்கு துணை போன குற்றவாளியான எனக்கு வீட்டின் அருகே உள்ள குற்றவாளியான வீட்டுக்கு அருகில் இருக்க ஆரோக்கிய செல்வியும் ஜெகனும் இவனுக்கு தகவல் சொல்கிறாங்க. நான் எப்போ வரேன் எப்போ போகிறேன்றது தகவல் சொன்னதுனால அது அவங்களையும் சேர்த்து இந்த சிறுகனூர் காவல் நிலையத்தில் கைது செஞ்சு சிறையில் வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி எங்கள் அப்பாவோட 3வது குற்றவாளியான கார்த்திகேயன் என்னை ரோட்டில் போகும்போது வழிமறித்து என்னை அடிக்க வந்துட்டாங்க. இந்த கேஸை வாபஸ் வாங்க சொல்லி என்னை மிரட்டி அடிக்க வந்துட்டாங்க. அந்த நேரத்தில் நான் ஓடி போயிட்டேங்க. இப்படி இருக்கிறபோது தொடர்ந்து எனக்கு அச்சுறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதனால் எனக்கு ஐயா தமிழக அரசு சார்பாகவும் உங்களோட முதலமைச்சர் ஐயா அவர்களும் எனக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டி ஐயா அவர்களை கேட்டுக்கிறீங்க.